டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது பாருங்கள் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் செய்யாங்கன்னு கொஞ்சம் கடுகு கொடுக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிச்சு கடுகு கொஞ்சம் தான் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் கலர் பண்ணிடுச்சு. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பக்கத்துலேயே கருவேப்பிலை போட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் செய்யணும். கட் பண்ணி வச்சுக்க தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி போட்டுட்டேன். எனக்கு தக்காளி தேவையான அளவு போட்டுட்டேன். இங்கே பாருங்க, இந்த கத்திரிக்காய் நம்ம பாவம் அப்படி கழிச்சுட்டு வருவோம். இப்போ முழுக்காதான் நமக்கு தேவையான அளவு மட்டுமே நான் கத்திரிக்காய் எடுத்துக்கேன். இந்த கத்திரிக்காய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ இந்த கத்திரிக்கு போட்டு வதக்கிக்கலாம். இவங்க கட் பண்ணும்போது ஒரு வெங்காயம் பிஞ்சாக இருக்கிறாங்க. எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, ரெண்டுமே அந்த அளவுக்கு பிஞ்சு. ஸோ இதெல்லாம் வளர்ச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பக்கத்தில் வந்து செஞ்சுக்கலாம். வதங்கட்டும். நல்லா வந்து எண்ணெய் எழுந்திரிச்சோம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நல்லா போட்டுக்கலாம். நான் கேஸும் காரத்துக்கு தேவையான எண்ணெய் போட்டுப்பேன். இந்த எண்ணெயிலே வந்து இதை கொஞ்சம் இறக்கலாம். நான் வந்து ஒரு ஜாரில் வந்து தேங்காய் சீரகம் அப்படியே வந்து ஒரு பாதி சின்ன வெங்காயத்தில் பாதி வெங்காயம் போட்டு அரைச்சிட்ருக்கேன். இந்த மிக்ஸை உள்ள போட்டுக்கலாம். மசாலத்துக்கு வாடக்கும் இதுக்கப்புறம் தான் அதை போட்டு ஜாரில் தண்ணி ஊற்றி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் ஒன்றும் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம உப்பு வந்து தக்காளி வெங்காயம் வளர்க்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டைமில் உப்பு சேர்த்தாமல் காய்க்கு வந்து நல்லா உப்பு வந்து இறங்கும். அதுக்காக நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு காய் நல்லா வந்து வச்சுங்க. பாருங்க, கத்திரிக்காய் இருக்கு. ஸோ இந்த டைம் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்து விட்டால் போதும். குழம்பு சூப்பராக காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. காரக்குழம்பு இல்லை புளி குழம்பு எது வேணாலும் சொல்லி ரெடி ஆகிடுச்சு.